ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் ஓவர் ஷேடோ டு ஓவர் பவர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 8 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த எபிசோடு எல்லாருமே பார்த்து முடிச்ச பிறகு உண்மையிலேயே நிறைய பேர் வந்து கோவப்படுவீங்க. அந்த கோவப்படுறவங்க எல்லாருமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு கோவப்பட்டீங்கன்னு. ஏன்னா அப்படியாப்பட்ட விஷயம் உள்ள அடங்கியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் கடைசியாக பேச வேண்டியதெல்லாம் பேசலாம். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம மெர்லின் வந்து அந்த இன்டர் கிளாஸோடைய மார்க் பேட்டில் நடத்த ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்கள் வந்து யார் யாருன்றதை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ செலக்ட் ஆயிருக்கான். எப்போ நம்ம எஃப்எல் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிரு பண்றது எனக்கு ஆச்சரியம் தான். ஹீரோவும் நான் எங்க எதிர்பார்த்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அங்க நின்றுட்டு இருக்கா பேர் ஒன்றும் தெரியாத மாதிரி. அப்ப ஹீரோ பார்த்தா நம்ம ஆனாவை பார்க்க ஆனா பண்ண வேலை தான் அவ எனக்கு பதிலாக போய் சண்டை போடுங்கிற மாதிரி கோத்து விட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்க்கும்போது அவ திரும்பிக்க இதை பார்த்து அவே வந்து டேய் எங்கடா பார்த்துட்டு இருக்க, உன்னுடைய ஸ்வாட் எடுத்து ரெடியரா, இன்னைக்கு என் கூட மோதி நீ தோத்து பார்க்க போற. லோவர் ரேஸை சேர்ந்தவன், இந்த ஸ்கூல்ல படிக்க தகுதி இல்லாதவன், வெளியே போயே திருணும். இன்னைக்கு உனக்கு டிசி கொடுக்க வேண்டிய நேரம். சோ ஆடையறா. சோ ஒரு பக்கம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அபேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவனை பத்தி தான் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அபேவெல்லாம் கண்டிப்பா ஸ்வாட்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவன் அந்த அளவுக்கு நல்லா சண்டை போடுவான். அந்த ஹியூமன் வந்து ஸ்வாடை எடுக்காத பார்த்தாலே தெரியுது அவன் பயந்துட்டு இருக்கான். ஹீரோவை யோசிக்கிறான், இவன் எனக்கு தெரிஞ்சு பார்க்க ஸ்ட்ராங்கா தான் தெரியும். கண்டிப்பா என்னுடைய லைட்னிங் கிக் எல்லாம் தாங்கக்கூடிய லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நான் காலை வச்சு சண்டை போட்டு பார்க்கல ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஸ்வாட் எடுப்போம். அதுக்கப்புறம் மெர்லின் வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ண ஹீரோ போன உடனே அவன் மூஞ்சில ஒரு 8 உதைப்பான் பாருங்க. மூஞ்சி ஒரு பக்கம் வந்து நசிங்கிடும். அப்படியே ஹீரோ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வயடிச்சிட்டானுங்க. மெர்லினும் இதுதான் மாஸ்டர் உங்ககிட்ட பிடிச்சது, இப்படிதான் பண்ணணும் அவனுக்கு. ஸோ அப்போ ஹீரோ யோசிக்கிற அடக்கடவுல பயங்கரமா அடிச்சிட்டோமோ, இவன் அடி வாங்கி நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங் இல்லையா அடப்பாதி அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க அவன் அதே இடத்துல சுருண்டு விந்துருவான். இவன் அடிச்சதுல தப்பே இல்லை. ஹீரோ இவனை இன்னும் சித்திரவாதம் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஏன்டா சித்திரவாதம் பண்ணி அடிக்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கதை போகும்போது தெரியும், இல்ல முடியும் போது தெரியும். ஸோ ஹீரோ தான் இதுல ஜெயிச்சிட்டேன். இப்போ அங்க இருக்கிற எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? நம்மளுடைய கிளாஸ்லயே டாப்பான ஸ்டூடெண்ட் ஆச்சு அவன். அவன் எப்படி தோத்து போனா எனக்கு ஒன்றும் புரியல. அவே தோத்துட்டானா என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு யாராலையும் அங்க இருக்கவங்களால நம்ப முடியல. சோ அப்ப அந்த இடத்துல இருந்த மரியான்ற இந்த பொண்ணு, ஏன்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ஸ்வாட் கலையில கை தேர்ந்தவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆவேன். ஆமாப்பா, நம்ம மெர்லின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஹியூமன் இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க. அதுவும் அவங்களாவே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரூமர் என்னன்னா ஸ்வாட் அகாடமில பயங்கரமா ஒரு பையன் கை தேர்ந்தவனா இருக்கிறதுனால சோ கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த பையனுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு வந்திருக்கணும். அதனாலதான் அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அகாடமில அதிகமா மேஜிக் தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். சோ இதனாலதான் வந்து நம்ம மெர்லின் டீச்சரே இவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பெருசா யாரும் சந்தேகப்படல. ஹீரோவும் பிசிக்கலா என் பவர் நம்புறாங்க. நல்ல விஷயம் தான். இன்னும் மேஜிக் எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவாங்களோ. அப்போ மரியா வந்து ஏன்பா எஃப்எல் நான் சொல்றது ரைட் தானே? ஆமா ஆமா சரியா சொன்னமா, நீ எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ற நீ அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அபே ஏஞ்ச பிறகு ஹீரோவை பார்த்து கடுப்பாகிறான். சை, ஒரு எச்ச நாய் என்னையே எட்டு வதிச்சிருச்சேன். கீழ்த்தரமான ரேசஸ் அந்த ஹியூமன் ஒருத்தன் அடிச்சுட்டான்ற மாதிரி வெறுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திரும்பி மேன்ஷனுக்கு வருவான். ஸோ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆனா ஹீரோவை பார்த்து, மாஸ்டர் நீங்க இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையே ஈஸியா தோக்கடிச்சிங்க. அது உண்மைதான். ஆனா ஆக்சுவலி அவன் தான் வீக்கா இருந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை நீங்க ஈஸியா சமாளிக்கிறீங்க மாஸ்டர். இந்த இடத்துல நான் எதுவும் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ற லெவலுக்கு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நீங்களே செய்றீங்க. என் உதவியையும் யார் உதவியும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. எதை கேட்ட ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சரிங்க பாரு, நான் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போறனோ அந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும் நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல ஆன்சர் தான் மாஸ்டர். ஆனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் ஸ்ட்ராங்கானவோ கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நான் இருந்திருந்தா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வகையிலேயாச்சும் உதவியா இருந்திருப்பேன். இப்போ காலம் ஃபுல்லா உங்க லைஃப் மோசமா இருக்காம இருக்கிறதுக்காக நீங்க பல முயற்சிகளை பண்ணி மாத்துறீங்க. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க எப்படி மாத்துறீங்க? அதுக்கான ரீசன் நான் இப்பயே எல்லா முயற்சிகளையும் எடுத்து எங்க தப்பு நடக்குதோ அந்த தப்புகள் எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான் மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே சூப்பரான ஆள் தான். ஆனா உங்களை மாதிரி நான் இல்ல. அப்படி ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு ஹீரோ அவன பக்கம் அவளை தொட்டு பேசலாம்னு நினைச்சாலும் அவனுக்கு மனசு கேட்கல. அவன் நினைக்கிறது எல்லாமே வந்து மெர்லினே இவனுக்கு பொண்ணு மாதிரி அந்த வயசுல, அதாவது போன லைஃப்ல, அப்ப போன லைஃப்ல இருந்த நம்ம ஹீரோ இப்ப என்ன இளமையான வயசுல இருக்கான் இந்த உடம்புக்குள்ள. அப்படி இருக்கும்போது ஹீரோவுடைய மனசுல வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு முறையிலையும் பேத்தி முறையில தானே பார்ப்பான். எனக்கு தெரியும் மாஸ்டர், நான் இன்னும் ஸ்லேவா இருக்கேன். நான் ஒரு யூஸ்லெஸ். என் லைஃபை கூட என்னால இந்த மாதிரி மாத்திக்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்காக. ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு நான் கடன் பட்டுக்கேன்னா அதுக்கு பதிலடியா நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஆனா அது பண்ண முடியாம நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால முடிஞ்சது ஒண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு ட்ரெஸ் கட்டுவா. எங்க பாருங்க மாஸ்டர், என்னுடைய உடம்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக அதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். இதை பார்த்து ஹீரோ, ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, துணி எடுத்து போட்டு நீ இந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு பண்ண தேவையில்லை. ஆனா இல்ல நீ இந்த மாதிரி பண்ணி ஒன்னு எனக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. நீ சாதாரணமா என் கூட இருந்தாலே போதும். நீ தான் எனக்கு வேலை செய்யறேன்னு ஒத்துக்கினீங்க. அந்த வேலை செய்யறதுனாலே எனக்கு பல விதமான உதவிகளாக தானே நீ இருக்க. அதுவே எனக்கு போதும். மிச்சப்படி வேற எதுவும் நீ எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஆமா, இவர் சொல்றது உண்மைதான். அப்பனா இதுக்கப்புறம் நான் இவருக்கு யூஸ் இல்லை போல. அப்போ இவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு அவன் யோசிப்பா மனசுல. சரி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதா, வா வந்து சாப்பிடு, என் கூட ஒன்னா சாப்பிடு. ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சந்தோஷத்தோட சாப்பிட
சாப்பிடுவா, எவ்வளவு நல்ல மாஸ்டரா இவர் இருக்காருன்னு. ஹீரோவை பார்த்து அழுதுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா மறுநாளே பார்த்தா நம்ம ஜீனி பையப்புல அழுதுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா காவல் காக்குற விஷயத்துல கோட்டை விட்டுட்டு இருக்கான். ஹீரோடைய ட்ரெஷர்ஸ் அப்புறம் அவனுடைய ராக்கெரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்வாடு எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி திருடு போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம மெர்லின் சொல்லுவான், மாஸ்டர் இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே திருடு போனதுக்கான ரீசன் ஜீனியை இந்த சைடு ஆனா தான் கடந்து போயிருக்கிறதுனால அவ தான் இது எல்லாத்தையுமே திருடி இருக்கான். அவ இப்ப எங்க இருக்கான்றது தெரியல. அவகிட்ட இருந்த அந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்ட் வந்து இப்போ அவளுடைய உடம்பை பயன்படுத்தக்கூடிய ஸ்லேவ் கிரஸ்டா மாறிட்டு இருக்கு. நீ சொன்னது உண்மைதான். ஃபைனலி அது ஆக்டிவேட் ஆகி மாறி இருக்கு. இந்த ஸ்லேவ் கிரஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் மேல ஒரு பெரிய ரூல்ஸ் இருக்கு. உங்களால அதுக்கு ஆர்டர் கொடுத்து வேலை செய்ய வைக்க முடியாது. அது என்ன பர்பஸுக்காக போடப்பட்டிருக்கும் அது அவங்க கட்டாயமா பண்ணியே ஆகணும். சொல்லக்கூடிய வேலைகளை கரெக்டா பண்ணாதான் அந்த ஸ்லேவ் கிரஸ்டுக்கான வழிகள் எல்லாமே அவங்களுக்கு போகும். மேபி சொல்ற வேலையை அவங்க பண்ணலனா ஃபோர்ஸ்ஃபுல்லா பெரிய குற்றம் பண்ணிருக்கிறது தான் அந்த ஸ்லேவ் கிரஸ்டே வந்து கான்ட்ராக்ட் ரூல் மீறினதுனால அவங்களை கொண்டுடும். அதனாலதான் அந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்ட் அப்படியாப்பட்டது. ஆனா மாஸ்டர் இந்த மாதிரியான உருவாக்குதல ஏதோ எவ்வளவு பெரிய குற்றமான விஷயம் இல்ல இது. அவ எப்படி இதுல போய் மாட்டினா அது எனக்கு தெரியல. சரி, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன நடந்திருக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அவளை நான் போய் காப்பாற்ற போறேன். நான் இந்த விஷயத்துல வேணா கோட்டை விட்டு இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை திரும்ப மாத்தணும். என்ன மாஸ்டர் பேசுறீங்க? அப்போனா நீங்க அவளோட மேல இருக்கிற அந்த ஸ்லேவ் கிரஸ்ட் எடுக்க போறீங்களா? சரியா சொன்னேன். நான் அந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்டோடைய கான்ட்ராக்ட் பிரேக் பண்ண போறேன். ஆனா மாஸ்டர் அது பண்ண என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அது காடால மட்டும் தான் அழிக்க முடியும். நம்மள மாதிரியான ஆட்களால அது பண்ணவே முடியாது. அதை பண்ணா பெரிய பிரச்சனை ஏற்படுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியும் இல்லைன்னா அது ஈஸியா முடிகிற காரியம் இல்லைன்னு. ஆனா இந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்ட் போட பெல்லி எல்லாமே ஒரு பேட்டர்ன் படி தான் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு கான்ட்ராக்டை நம்ம பிரேக் பண்ணா கடவுளையே எதிர்க்கிறதுக்கு சமமா நம்மளும் சாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அது எனக்கு தெரியும். இப்ப நான் பிரேக் பண்ண நான் இறந்துடுவேன். நான் ஒரு பேட்டில் தோத்த நிலைமையாயிடும். ஆனா இந்த கண்ட்ரி யாரால காப்பாற்றப்பட்டதுன்றது உனக்கு நல்லா தெரியும்ல. லைட்னிங் எம்பரரால தான். ஆனா மாஸ்டர் நீங்க பண்ற வேலையால நீங்க மட்டும் அழிஞ்சு போனது இல்லாம இங்க இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அழிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்க போறீங்க? அவ உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கால? அவ அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது. எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டான். அவ ரொம்ப நல்லவதான். ஆனாலும் அவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கானா அதை நான் ஏத்துக்கிறேன். அவ சுதந்திரமா இருக்க என்ன பண்ணணுமோ அவ அதுல பண்றதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நான் அவளை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மாஸ்டர், எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்க யாருன்றது எனக்கு தெரியும். நீங்க நினைச்ச கடவுளையே கூட இதுல சண்டைக்கு கூப்பிடுவீங்க. இப்ப அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? கவலைப்படாது. இப்படி எல்லாம் எனக்கு பெருசா நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட ட்ரெஷர்ஸ் மேல ட்ராக்கிங் மேஜிக் போட்டிருக்கேன். அதனால அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்ப அவ அவளுடைய அந்த ஸ்லேவ் கிரஸ்ட போட்ட அந்த உண்மையான மாஸ்டர் கிட்ட இது எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். இவ கஷ்டப்பட்டு இப்ப எடுத்துன்னு போறதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். ஆனா எவங்கிட்ட போய் கொடுப்பா பாருங்க, அதை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல எனக்கு எரிச்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் தான் என்னுடைய கோவம் எல்லாமே ஹைப்பர் மோடுக்கு போயிடும். நீங்களும் எத்தனை பேர் கோவப்பட போறீங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் அனதாஷியாவை போய் மீட் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய மாஸ்டர் காமிக்க, பரவாயில்ல அனதாஷியா, இந்த மாதிரி நல்ல வேலை பண்ணிருக்கேன். ஒரு ஸ்லேவாக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அபே டேஷ் பையன் தான் பண்ணிருக்கேன். அந்த டேஷ்ல நீங்க என்ன வேணா வார்த்தையை போட்டுக்கோங்க. சூப்பரா பண்ணிருக்கேன். இப்போதான் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அந்த வயசான மெர்லின் பொம்பளையோடைய ட்ரெஷர்ஸும் அந்த கேவலமான இனத்தை சேர்ந்த ஹியூமனுடைய ஸ்வாடை எடுத்து வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மாஸ்டர். உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்கேன் அனதாஷியா. ஒன்னாலதான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆமா மாஸ்டர், பரவாயில்ல. இந்த வெப்பனை பத்தி எனக்கு நல்லாவே நீ சொன்ன. இந்த வெப்பன் ரொம்ப நல்ல வெப்பன் தான். 400 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிங்க தோக்கடிக்கிறதுக்காக போர்ல ஒருத்தர் பயன்படுத்தின ஸ்வாட் இது. இருந்தாலும் ஹெட்வன்ஸ் ஃபேமிலியை விட இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டரானது தான். பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் இவளை ஸ்லேவா வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நாய் வந்து இந்த அபைகிட்டி ட்ரெஷர்ஸ் நிறைய கொடுத்து அந்த பேனாவை விலைக்கு வாங்கியிருக்கான். இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ஒரு பையன் எப்படி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், என்னால அதை நம்ப முடியல. நீ சொன்னது உண்மைதான் போல அப்போ அப்படின்னு அவன் கோவப்படும் போது தான் தெரியுது. சண்டை போறதுக்கு முன்னாடி இவளை கூப்பிட்டு அவன் பேசிருக்கான். இங்க பாரு, ஆனா இந்த மார்க் பெட்டில் அந்த ஒரு பையனை என் கூட மோத சொல்லு. ஆனா எஃபில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவன் எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கானவனா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனை விட நான் ஸ்ட்ராங்கானவன். நான் சொன்னது கேட்டுச்சுல உனக்கு? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கலந்துக்க வச்சுட்டு இருப்பாவன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவனை 4 சாத்தினாலும் சித்திரவாதம் பண்ற லெவலுக்கு அடிச்சாலும் தப்பு இல்லைன்னு. நீ ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, அவர் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருப்பான்னு எதிர்பார்க்கல. அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த முறை தான் நான் லாஸ்ட் டைம் நீங்க இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே திருடணும்னு சொன்னீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் லாஸ்ட் டைம் இது ஒத்துக்கணும் உங்களுக்காக பண்றேன். இதுக்கப்புறம் என்ன இந்த ஸ்லேவ் கிரஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றீங்களா? ஆமா சரியா சொன்னேன். நாங்க மொத்தமா 5 உருவாக்கணும். அதுல ஆல்ரெடி வந்து 3 வந்து உன்னுடைய பிக் சிஸ்டர் வச்சிருந்தா. அதன் அடிப்படையில் இங்க பாரு, இந்த 5 ஸ்லேவ் கிரஸ்டோடைய ஆர்டிஃபெக்ட்ஸும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்ல ஒவ்வொருத்தருக்கு குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி உன் அக்காக்கு ஒன்னும் 3 தான் இருந்துச்சு. உன்னுடைய ஜென்ரேஷன்ல அதை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம், கவலைப்படாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடாத, உன்னுடைய ஸ்லேவ் கிரஸ்ட் எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உன்னுடைய கிளானுக்கு கிடைச்ச ஒரு சாபம். உன்னுடைய கிளானா இருக்கிற பிரானோவாக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்டுக்கான சாபம் உருவாக்கப்பட்டாச்சு. இதை எடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய அழிவு வரும்ன்றது உனக்கு தெரியாது. சரி, இதே இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் நிறைய விஷயத்த பேசிட்டு வரேன். ஏன்னா நீ நல்ல பொக்கிஷங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கே, அதுக்கு தான். நல்ல வேலை பண்ண. அந்த பையனை கரெக்டா ஏமாத்திட்டேன். இப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவ இருக்கிற அதே இடத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்க போயிட்டுருவான். எங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஒரு லாஸ்ட் டைம் எனக்காக விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தானே நான் இது பண்ணேன். இது பண்ணலனாலும் எனக்கு பெரிய பிரச்சனை, பண்ணாலும் இப்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். ஏன்னா என் மாஸ்டரா இருக்கிற அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவர் கண்டிப்பா நான் மன்னிக்க பாட்டாரு, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு அக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அவங்க அக்கா பார்த்தா ஒரு நல்ல நோபல் ஃபேமிலி
ஃபேமிலியுடைய பையனை கல்யாணம் பண்ணின்னு ஃபியான்ஸாவே இருக்காங்க. ஆனா அவளுடைய ஃபேமிலி பார்த்தா இங்க அதான் நம்ம ஆனாவும் மத்தவங்க எல்லாருமே இருக்கிற இடம் பார்த்தா இது வயல் நிறைஞ்ச இடம். ஸோ ஒரு ஃபார்மிங் வேலை பார்க்குற ஆட்கள் தான் இவங்க இருக்காங்க. ஸோ அவளுக்கும் பார்த்தா அந்த ஸ்லேவ் கிரஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. எதுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்க? நீ தான் இப்போ ரொம்ப முக்கியமான குடும்பத்து கூட போயிட்டல. என் விருப்பம் இது, நான் இங்க வரது எல்லாமே. எங்க பாரு, அங்க நான் போனதுக்கான ரீசனே நான் ஒரு அம்மாவா அங்க மாறி அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கணும் தான். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்காக நீ அங்க போன, நீ திரும்ப இங்க வரவே வராதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிரு அவ அக்கா மேல. அப்பதான் பார்த்து இவங்களுடைய அப்பா வருவாருங்க. திரும்பியும் சண்டை போடாதீங்க அப்பா, சரியான டைமிங் தான் வந்திருக்கீங்க, இந்தாங்க கொஞ்சம் பணம், என்ன மன்னிச்சிடு டாட்டினா, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஃபேமிலியை எந்த ஒரு நிலைமையில இப்படிலாம் மாத்த முடியாதுல. இன்னும் 6 மாசத்துல நீங்க இருக்க மாட்டல, அதனாலதான் நான் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அவங்க அப்பா உனக்கு நிறுத்து அனசாசியான்னு சொன்னாலும் டாட்டினாவே நான் இந்த வில்லேஜ் விட்டு போதான் போறேன் இப்பவே. ஆனா அவ உள்ளுக்குள்ள வந்து ஆனாக்கு அவ அக்கா இங்கே இருக்கணும் தான் ஆசை. ஆனா அவ வெறுப்புல வெளிப்படையா சும்மா தான் சொல்லுவா, இந்த இடத்த விட்டு நீ போயிடு, உன்ன நான் வெறுக்கிறேன்னு. அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அக்கா காரியம், நீ என்ன வெறுக்கிறதானே, அதனாலதான் இங்க இருக்கிற லைஃப் உனக்கு பிடிக்காம நீ போற அப்படின்னு ஆனா நினைச்சிருப்பான். அதாவது அவளுக்கு இந்த லைஃப் எல்லாம் வந்து இங்க பெருசா அவளுக்கு கம்ஃபர்டபுளா வாழ பிடிக்கிறதுனாலதான் ஒரு நல்ல ஃபேமிலியில போய் வாழணும்னு நினைச்சு போறான்னு. ஒரு சின்ன வயசுல அவ இருக்கும்போது அப்படிதான் நினைச்சிருப்பான். ஸோ ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர்ந்த பிறகு அங்க ஒரு திரும்ப கேரேஜ் ஒன்று வரும். அந்த கேரேஜ்ல வந்தவங்க ஏதோ ஒரு மூட்டையை கீழே போடுவாங்க. அதை பார்த்த உடனே ஆனா ஷாக் ஆயிடுவா. அங்க பார்த்தா டாட்டினா இறந்துட்டு இருக்கான். அதுவும் பயங்கரமா கொடூரமா போட்டு சித்திரவதை பண்ணி அடிச்ச நிலைமையில. ஸோ அங்க பாத்தீங்களா அந்த நாய் நின்றுட்டு இருக்கு. அப்படியே வந்து என்ன போஸ் கொடுக்காம பாரு அந்த டேஷ், என்னாச்சு அக்கா உனக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கினே அவளை போய் தொட்ட உடனே அவ மேல இருந்த அந்த ஸ்லேவ் கிரஸ்ட் வந்து அப்படியே இவளுக்கு பாஸ் ஆயிடும். அப்ப பார்த்தா அபேவோடைய இல்ல அந்த நாயோடைய அப்பங்கிற அங்கதான் இருக்கான். அவனும் எப்படியாப்பட்ட ஆளுன்றதுல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவனெல்லாம் கழுவி ஊத்தணும் நீங்க கமெண்ட்ல. சும்மா தான் சொன்னேன், இவனுங்கெல்லாம் டேஷ் ஃபேமிலி. அப்பா அடுத்தது இவ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். சரியா சொன்ன மகனே. ஏ கிழவா, என்னையா தலை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்க, தலை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். மன்னிச்சிடுங்க யங் மாஸ்டர் அபே, இவதான் என்னோட செகண்ட் டாக்டர் ஆனதாஷியா. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அடுத்ததான் வந்து டாட்டினாக்கு அப்புறம் அவளோட இடத்துல எவ்வளவு பயன்படுத்திக்கோங்க. இவ இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிமையா வேலை செய்வா. பாரு இந்த நாய் எவ்வளவு ஈஸியா ஒத்துக்குது. அப்ப அடுத்தது பண்ண வேண்டியதானே. அதுக்கப்புறம் ரிச்சுவல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி இன்னொரு பக்கம் ஆர்டர் கொடுக்க அங்க பார்த்தா ஒரு பெரிய ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவள் அக்காவுடைய உடம்பு கூட இவ ஒன்னா சேர்த்து வச்சிருக்கானுங்க ரிச்சுவல் பண்றதுக்காக. அடுத்த கட்டமா ரிச்சுவல் ஆரம்பிக்க டாட்டினாவோட கையில இருக்கிற அந்த ஸ்லேவ் கிரஸ்ட் அப்படியே வந்து இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவ அக்கா கிட்ட இருந்த அந்த ஸ்லேவ் கிரஸ்ட் அப்படியே இவளுக்கு கடத்தப்படுது அடுத்த ஜென்ரேஷனா. நீங்க எல்லாருமே ஸ்லேவ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுடைய வேலையை அடிமையா இருக்கணும், அதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இது. என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தான், ஃபீல் பண்ணாத. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் 5 ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்ணப்படும். ஒரு டாஸ்க் எந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்ட கான்ட்ராக்ட் அடுத்த கட்ட ஜென்ரேஷன் பாஸ் பண்ணப்படும். எங்க பாரு, உன்னுடைய குடும்ப ஃபேமிலியை எங்களுடைய நோபல் ஹவுஸ் ஹோல்டுக்கு அடிமையா இருக்கதான் பிறந்திருக்கீங்க. பரம்பரையா நீங்க அடிமையா இருக்கணும். அந்த மாதிரி தான் உன்னுடைய அக்காவும் இருந்தா. உங்க அக்காவுக்கு 3 இருந்துச்சு, ஆனா இப்போ உனக்கு 2 தான் இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷமாக. ஆனா இந்த உண்மைகளை தெரிஞ்ச பிறகுதான் அவன் நாங்க சொன்ன வேலையை செய்ய முடியாம கொடூரமா சித்திரவதை பண்ணப்பட்டு இங்க இறந்து கிடக்குறான். இதை கேட்டா அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடறான். அப்போ நீங்க தான் கொடூரமா அவளை சித்திரவதை பண்ணி கொன்னுட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல் ஆரம்பிச்சு முடிச்சுறாங்க. என்ன பண்ணாலும் எங்களுடைய லைஃப் மட்டும் இந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மாத்த முடியாதுன்னு அவ யோசிக்கிறான். காலம் ஃபுல்லாவே எங்க ஜென்ரேஷன் இப்படிதான் இருக்கணுமா? என் அக்கா எப்படியா பட்டுவேன், ஆனா அவளை நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ உன போக ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் எவனும் அங்க இருக்க மாட்டான். அவ அக்கா பாடியை பார்த்து ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்கா. உன்கிட்ட நான் கோவப்பட்டு கூடாது, நான் பெரிய முட்டாள்தனமான உன்கிட்ட பேசியிருக்கேன். இப்பதான் புரியுது நான் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கேன்னு, என்ன மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் வந்து பேசி முடிவெடுத்துவேன். இப்போ ஃபைனலா அது முடியறதுக்கான நேரம், அதாவது அவருடைய ஸ்பெஷல் ஸ்லேவ் கிரஸ்ட்டை எடுத்துருவாங்களாம். அதுக்கான டைம் வந்துச்சுன்னு சொல்றா. அதுவும் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணலாம் இந்த விஷயம்லாம் நடந்து. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி அப்படியே கூப்பிடுவான். இது மட்டும் எடுத்துலான்னு சொன்னாரா? என்ன சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னும் இதே மாதிரி 3 தடவை அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே எடுத்துன்னு வரணும். என்ன பேசிட்டீங்க? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரே ஒரு தடவை கேட்டீங்க, லாஸ்ட் முறைனால தான் அதை பண்ணேன். யார் அதை பத்தி கவலைப்பட்ட? இப்போ எங்களுக்கு தேவைன்றதுனால தான் திரும்ப உங்ககிட்ட கேட்கறோம். ஒன்னு இதை பண்ண முடிஞ்சா பண்ணி, இல்லைன்னா அது எடுக்க முடியாது. நீ இப்படி அடிமையா தான் இருக்கணும், பரவாயில்லையா? ஆனா இதை பண்ணினா கண்டிப்பா உன் மேல இருக்க ஸ்லேவ் கிரஸ்ட்டை நாங்க வேற ஒருத்தருக்கு மாத்திட்டு உன்னை நாங்க ஃப்ரீ ஆக்கிடுவோம். அதுவும் எப்படின்னா இன்னும் நிறைய குழந்தைகளை நீ பெத்து கொடுத்த பிறகு தான் உன்னால ஃப்ரீ ஆக்க முடியும். ஏன்னா அப்போதானே அதுங்களுக்கு உன் மேல இருக்கிற அந்த கிரஸ்ட்டை மாத்த முடியும். அப்ப ஏன் சிஸ்டர் இறந்தா? அப்போ அந்த ஸ்லேவ் கிரஸ்ட்டுக்கு எதிராக செயல்பட்டதுனால தான் அவளை கொண்டுட்டீங்களா? அவ எல்லாத்தையுமே உங்க ஃபேமிலிக்காக பண்ணிருப்பாளே. அப்ப எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம தான் அவளை ஃபியான்சேவா உங்க ஃபேமிலியில ஏத்துக்கினீங்களா? யாரும் எங்க ஃபீலிங்ஸை பத்தி எல்லாம் கவலைப்பட்டாங்க. அவ எங்களுக்கு உடம்புக்காக யூஸ் பண்ணிக்கிற வேலைக்காரி மாதிரி, அவ்வளவுதான். இதை கேட்டவா ஷாக்காடுவா, என்ன இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு பெரிய விஷயத்த பண்ணிருக்கியா? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. முன்ன வந்து அந்த வார்ல வந்து உங்க டெரிட்டோரியில இருந்து எல்லாமே அழிஞ்சு போன பிறகு நீங்க வந்து ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதோட முடியல. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது நல்லா. ஆனா அதுக்கு ஆப்போசிட், என்னுடைய ஆன்சிஸ்டர் அவங்க தான் இந்த ஒரு வாரை ஆரம்பிச்ச பிறகு அதை முடிவுக்கு கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதுக்கப்புறம் உங்களுடைய டெரிட்டோரியில நாங்க புகுந்து உங்க கூட இருக்கிற மொத்த டீமன்ஸ் எல்லாரையும் கொன்னோம். சில பேரை மட்டும் தான் அடிமைத்தனத்துக்காக நாங்க அவங்கள விட்டு வச்சோம். ஒன்ஸ் இந்த ஒரு ஸ்லேவுக்கான கான்ட்ராக்டை உன்னுடைய ஜென்ரேஷன்ல இருக்கிற யாரு உடம்புல ஏத்துட்டாலும் சரி, எந்த ஜென்ரேஷன்லயும் உங்களால அந்த ஒரு ஸ்லேவ் கிரஸ்ட்டை எடுக்க முடியாது. இதோடய தான் நீங்க சாகணும். அப்போ இவ்வளவு நாள் எல்லாமே பொய்யா சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. என் ஃபேமிலி, என் அக்கா, இப்போ என்ன? பாவம். அந்த ஒரு நிலைமையில உன் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுனே தெரியாம முடிச்சிட்டு மாட்டிட்டு
சிரிச்சிட்டு இருக்கீங்க இதுல. அவன் அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது சரி ஓகே குட் நைட் நான் உங்களுக்காக எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு மனசு உடஞ்சு நடந்து போயிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இங்க பாரு, நீ எங்க ஓடினாலுமே உன்னால அந்த ஸ்பெஷல் ஸ்லேவ் ரெஸ்ட்டை எடுக்கவே முடியாது. எவனாலையும் உனக்கு உதவவே முடியாது. இப்போ கண்டிப்பா ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் உன்னுடைய மாஸ்டர் கிட்ட நீ வந்துதான் ஆகணும். வரலன்னா நீ செத்து போயிடுவேன். உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நாங்க நினைச்சாதான் உன்னால உயிரோடய இருக்க முடியுன்ற லெவலுக்கு அவன் வில்லத்தனமா சிரிச்சு சொல்ல அவ மன அழுத்தத்துல நடந்து போயிட்டு இருக்க வெளியே. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, உங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்குற எல்லாருமே கடுப்புல இருப்பீங்க. அந்த எபேன்னு சொல்லக்கூடிய அவனை மட்டும் இல்லாம அவன் ஃபேமிலியில அவங்க அப்பா அவன் ஃபேமிலியோ போட்டு திட்ட லெவலுக்கு கோவம் வருதுல. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரியாலிட்டியில மட்டும் இப்படி இருந்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானு. ஒரு கட்டத்துல அவங்களை ஏதாச்சும் ஒரு வகையில சித்திரவதை பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஆனா அடுத்த எபிசோட்ல தான் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவன் அசால்ட்டா பண்ணிடுவான். அதனால ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ பிடிச்சவங்க மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.